ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் தியானிக்கலாம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு பிரசங்கித்தான். சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து என்று பார்த்தோமே. கூட்டை கலைத்த பொழுது இங்கே சமாரியா பட்டணத்திற்கு பிலிப்பு பந்தி விசாரிப்புக்காரனாகிய பிலிப்பு வந்திருக்கிறான். அவன் செய்த அதிசயங்களெல்லாம் ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவி மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு போயிற்று. அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் குணமாக்கப்பட்டார்கள். இது நிமித்தமாக அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த நேரத்தில் சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாய வித்தைக்காரனாக இருக்கிறான். மாய வித்தை என்பது பொய்யான வித்தைகளை செய்கிறவன், தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி அவனே தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிறான். சமாரியாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் எல்லாரும் அவன் என்ன சொன்னாலும் அதற்கு செவி கொடுத்து வந்தார்கள். இந்த வியாதிக்கு என்ன செய்யணும், இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும், இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்யணும், இதற்கு என்ன சடங்காச்சாரம் செய்யணும்னு சொல்லி அவனிடத்தில் குறிகேட்டு வந்த காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அவன்தான் அங்கே தேவனுடைய பெரிதான சக்தி என்று நினைக்கிறார்கள். அவன் அநேக காலமாய் அதையும் அவன் ரொம்ப காலமாக தக்க வைத்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய மாய வித்தையினால் அவர்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருக்கிறான் என்கிற காரியங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரும் ஞானஸ்நானம் பெறுறாங்களேன்னு பார்த்துட்டு இவர் என்னையா திமிர்வாதக்காரனை சுகமாக்கிறார், அநேக பிசாசுகள் இவரை பார்த்தாலே ஓடுத, இவர் நம்மை விட பெரிய ஆளாக இருப்பார் போல தெரியுது என்று சொல்லி பிலிப்புவை அதிகமாக அவன் பற்றி கொண்டதை நாம் பார்க்கிறோம். சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்புவை பற்றி கொண்டு இப்போ பிலிப்பு எங்கே போனாலும் கூட போகிறார். அந்த அளவுக்கு, ஏன்னா ஊரில் யாரும் தடுக்க வேண்டியதில்லை. இவர் தான் அங்கே ஊர்லேயே தேவனுடைய பெரிதான சக்தி என்று சிறியோர் பெரியோர் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால இவர் அப்படியே அவரோடு கூட பற்றி கொண்டு அவனால் நடந்த அற்புதங்களை அடையாளங்களெல்லாம் பார்த்து பிரமித்துக்கிட்டு இருக்கிறான். எப்படிங்க இதெல்லாம் செய்கிறீங்க, எப்படி இப்படி நடக்குது என்று சொல்லி சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து பரலோகத்தினுடைய திறவுகோள்களை உனக்கு தருகிறேன் என்று பேதுருவுக்கு சொன்னாரே, அந்த எருசலேமிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறதற்கு அங்கே வானத்தின் திறவுகோலை பயன்படுத்தின பேதுருவானவர் இங்கே இப்பொழுது சமாரியாவிலும் அந்த காரியங்களை பயன்படுத்தும்படியாக அவர் அங்கே அனுப்பப்பட்டு வருகிறார். அவர் வந்தபொழுது அவர்கள் எல்லாரிலும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியை அவங்க பெற்றாங்க. அதாவது முதலாக மாத்திரம் ஆண்டவர் பரலோகத்தின் திறவுகோலை பேதுருவை கொண்டு திறக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அது திறந்தேத்தான் இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஜெபித்தால் போதும், ஆண்டவரே நல்ல ஈவுகளை பரிசுத்த ஆவியானவரை தாரும் என்று ஜெபித்தால் பரிசுத்த ஆவியானவரினால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அந்த நாட்களிலே எருசலேமிலே யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் அதனைத் தொடர்ந்து அங்கே அடுத்த அதிகாரத்தில் இத்தாலியா பட்டாளம் என்று புறஜாதியினுடைய அந்த கொர்நேலியு வீட்டிலையும் ஆண்டவர் பேதுருவை கொண்டுத்தான் பரலோகத்தின் திறவுகோலை பயன்படுத்தி அங்கே பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் கிரியை செய்கிறார். இந்த நாட்களிலே இங்கே பேதுரு வந்துதான் திறக்க வேண்டும் என்று இல்லை. ஏற்கனவே புறஜாதிகளுக்காக, எருசலேமுக்காக, யூதேயாவுக்காக, சமாரியாவுக்காக, உலகத்தின் எல்லா பகுதிகளுக்காகவும் வானம் திறந்திருக்கிறபடியினாலே ஆவியானவரை நாம் இயேசுவை விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டால் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போ இந்த இடத்துல இவர்கள் பரிசுத்த ஆவிகளை கைகளை வைக்கிறதுனால பெற்றுக்கொள்கிறத பார்த்துட்டு அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைக்கிறதுனால பரிசுத்த ஆவி தந்தரில் பருகிறது சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்துட்டான். நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கிறான். ஜனங்களை ஏமாற்றி நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். விசுவாசித்து விட்டான், ஞானஸ்நானம் பெற்று விட்டான். இப்பொழுது பவுல் அங்கே
அங்கே பிலிப்புவை பற்றி கொண்டும் இருக்கிறான். ஆனால் இப்பொழுது இந்த வரங்களை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக பணத்தை கொண்டு வந்து இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியினால் விசுவாசித்தான், ஞானஸ்நானம் பெற்றான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பது இல்லாமல் போய்விட்டதை பார்க்கிறோம். இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை, பாகமும் இல்லை என்று சொல்லி அங்கே பேதுரு அவனை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி பார். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம், நீ ரட்சிப்படையலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். உள்ளெல்லாம் கசப்பினால் நிறைந்து இருக்கிறது, பாவத்தின் கட்டுகளினால் நீ சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறா என்று சொல்லி இங்கே பேதுரு பேசுகிறான். அதற்கு சீமோன், அப்பமோ அவைகள் மன்னிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கல, நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடி எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அதாவது எனக்கு அங்கே தண்டனை வந்துடக்கூடாது, தண்டனை பிரச்சனை வந்துடக்கூடாது, ஒன்றும் எனக்கு நேரிடக்கூடாது, அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு சீமோனுடைய வாழ்க்கையும் பிலிப்பினுடைய ஊழியத்தையும் வைத்துக்கொண்டு இன்றைக்கு நடக்கிற ஒரு ஊழியங்களை எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறத கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், சீமோனானவன் தனக்கானவைகளை தன்னை பெரியவனாக காண்பிக்கும்படியாய் அவன் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். பிலிப் என்பவன் அங்கே தேவனை அங்கே காண்பிக்கும்படியாய், தேவனை உயர்த்தி காண்பிக்கும்படியான காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். சீமோன் தனக்குண்டானவைகளை செய்து தான் சொந்த கருத்துக்களை அவர்களுக்கு பிரசங்கித்து அவர்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இங்கே பிலிப்பு என்பவன் தேவ வசனத்தை அவன் பிரசங்கிக்கக்கூடியவனாக இருக்கிறான். தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறான். மாய வித்தை என்பது பொய்யான வித்தைகளை செய்து ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். பிலிப்பு செய்த அற்புதங்கள் தேவனுடைய வல்லமையினால் அவைகள் முழுவதும் நடத்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். துமிரவாதக்காரர்கள் சுகமாகிறது, அசுத்த ஆவிகள் அலறி ஓடுகிற காரியங்கள், இவைகள் எல்லாமே இப்படிப்பட்டதாய் நடக்கிறதை பார்க்கிறோம். சீமோன் இந்த வரத்தை எப்படியாகிலும் குத்தகையாக எடுத்துக்கொண்டு அந்த சமாரியா பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய மொத்த வியாபாரியாக மாறிவிட வேண்டும் என்று நினைக்கிறான். இன்றைக்கு வரங்களை பெற்றுக்கொண்டு அநேகரை பார்க்கிறோம். அவர்கள் தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு தங்களுடைய சொந்த வார்த்தைகளை பிரசங்கித்து ஜனங்களை பொய்யான அற்புதங்களை, இது நடந்தது அது நடந்தது அப்படின்னு சொல்லி பொய்யான சாட்சிகளை சொல்லி மொத்த குத்தகையும் தாங்க எடுத்து வைத்திருப்பது போல அற்புத அடையாளங்கள் தங்களால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவன் எல்லாவற்றையும் பணத்தை கொடுத்து வாங்கி வச்சுட்டு அதை சில்லறையாக வித்துடலாம், நிறையா சம்பாதிச்சு பெரிய ஆட்களாக ஆகிடலான்னு சொல்லி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்ற போதிலும் அவன் ரட்சிக்கப்படாமல் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக காரியங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவருக்கென்று வாழ்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கையிலும் இதை நாம் பார்க்க முடியும். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆண்டவர் உயர்த்தப்பட வேண்டும், அவருடைய வல்லமையினால் அற்புத அடையாளங்கள் நடத்தப்பட வேண்டும், தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தினால் எந்த ஒரு அதிகாரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது. சபையில் கொடுக்கப்படுகிற எல்லா ஒரு பதவிகளும் தேவனுடைய கிருபையினால் தரப்பட வேண்டும். எல்லாம் தேவனுடைய அவருடைய கிருபை நம்ம மேலே பெருகி அந்த வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே சீமோன் பணத்தினால் எல்லா காரியங்களையும் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்ததை குறித்து பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து இன்னொரு சம்பவமும் இங்கே நடக்கிறதை பார்க்கிறோம். அவன் அந்த காரியம் முடியும்போது ஆண்டவர் அங்கே ஒரு பெரிய சபை தொடங்கிடுச்சு. அதனால் பேதுரு யோவான்லாம் வந்துட்டாரு, அதனால் எனக்கு இங்கே ஒரு சின்ன சபையை ஸ்தாபித்து தந்துருங்கன்னு சொல்லி பிலிப்பு கேட்கல. ஆவியானவருடைய சொற்படி அங்கே இருந்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். அவன் அப்படியே ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். 29ஆம் வசனத்தில் அங்கே கந்தாகே என்று சொல்லக்கூடிய எத்தியோப்பியாவை சேர்ந்த, அதாவது நைல் நதியினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எத்தியோப்பியா என்று அழைக்கப்படக்கூடிய இன்றைக்கு சூடான் பகுதிகளை சேர்ந்த அந்த எத்தியோப்பியாவில் கந்தாகே என்கிற ஒரு ராணி இருக்கிறாங்க. அவருடைய பொக்கிஷங்களுக்கெல்லாம் ஒரு நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய மந்திரி.
அதாவது அநேகர் யூதர்களாக இருந்தார்கள். யூத நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு பிடித்திருந்தால் யூத மார்க்கத்திற்கு மாறியிருந்தார்கள். அதே போல் தூர இடத்திலிருந்து இவன் யூத மார்க்கத்திற்கு மாறியிருந்தபடியினால எருசலேமில் வந்து அவன் தொழுது கொண்டு விட்டு திரும்பி போகும்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தை அவன் அப்படியே வாசித்து கொண்டு போகிறான். ஆண்டவர் அவனை பிலிப்போ பார்த்து சொல்கிறார், நீ ஓடிப்போய் அவன் தீர்க்கதரிசின் அவன் ஓடிப்போய் சேர்ந்து கொள் என்று சொன்னபோது இவன் ஓடிப்போய் சேர்ந்து தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடைய உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அதாவது இன்றைக்கு வேத வசனங்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளின் மூலமாக ஜனங்களுக்கு அதை விளக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் ஜெபித்து தேவ வசனத்தை தியானிக்கிறவர்களுக்கு அந்த ரகசியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் அதை கருகலானவைகளை ஜனங்களுக்கு விளக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாது இருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாரால சொல்லி முடியும் என்பதை இந்த காரியத்தை நம்ம படித்தபோது மந்திரி பிலிப்பை நோக்கி கேட்குறான், தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார், தம்மை குறித்தோ அல்லது வேறொருவரை குறித்தோன்னு கேட்ட உடனே பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வாக்கியங்களை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு அங்கே பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே பிலிப்பு கேட்குறான், அப்போ இதோ தண்ணீர் இருக்கிறத நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்று கேட்கிறான். ஞானஸ்நானம் வரைக்கும் அங்கே பேசியாச்சு. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்தச் சொன்னான். அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியே போனான். தண்ணீர் இருக்கிறதே தடையென்ன? இவர்கள் வழிநடந்து போகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீ வெளிப்படையான ஒரு சடங்காச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று இங்கே பிலிப்பு கற்றுக் கொடுத்தபடியினாலே அந்த காரியத்தை அவன் செய்கிறதற்கு ஆசைப்படுகிறான். இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு 2 வெளிப்படையான சடங்காச்சாரங்களை செய்யும்படியாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஒன்று ஞானஸ்நானம், அதாவது ஆவியில் குத்தப்பட்டு ஆவியில் மனம் திரும்பினவர்கள் வெளிப்படையான ஒரு அறிக்கையை செய்கிறதற்கு தூர இடங்களில் போய் நீராட போக வேண்டியதில்லை, மலைகளுக்கு ஏறி போக வேண்டியதில்லை. தண்ணீர் நாம் மிகவும் நெருங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியபடினால் தண்ணீர் நம்ம அதை நெருங்கக்கூடாத ஒரு இடத்துல இல்லாதபடியினால் ஒரு சாதாரண எளிய சடங்காச்சாரத்தை செய்யும்படியாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. தண்ணீருக்கு இன்னொரு பெயர் யூனிவர்சல் சால்வன் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒரு காற்று எந்த அளவிற்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாததோ அதே போல் தண்ணீர் ஒரு மனிதனுடைய வாழ்வைக்கு இன்றியமையாததாக இருக்கிறது. ஆகவே எல்லாரும் தண்ணீரின் பக்கத்தில் ஈஸியாக வரக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். நமக்கு அதற்கு நிறைய செலவு பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. நிறைய காரியங்களை பணத்தை செலவு பண்ணணும், அவங்கள பிடிச்சி இவங்களை பிடிச்சி தான் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று அல்ல. வெளிப்படையாக ஆவியில் குத்தப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் வெளிப்படையான ஒரு அறிக்கை, அதாவது இயேசுவோடு கூட நான் மரித்து விட்டேன், நான் அடக்கம் பண்ண விட்டேன், இப்பொழுது நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன், நான் பாவியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இப்பொழுது நான் ஒரு பரிசுத்தவானாக கிறிஸ்துவோடு கூட நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை வெளிப்படையாக காட்டும்படியாகவும், 2வது கர்த்தருடைய பந்தியும் அது நமக்கு ஒரு வெளிப்படையான சடங்காச்சாரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவில் நம்ம ரட்சிப்பு நிறைவேற ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கடைசியில் ஒரு இமைப்பொழுதில், ஒரு நொடிப்பொழுதில் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லது மரித்திருந்தால் அங்கே உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்படுவோமே, அந்த சரீரத்தினுடைய ஒரு மறுரூபமும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ரட்சிப்பு. ஆவியில் குத்தப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானத்தை பெற்று ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவில் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு ஆண்டவருடைய பலனை, கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஒரு நாளில் சரீரத்திலும் நாம் மீட்படைந்து நாம் ரட்சிக்கப்பட்டு
அவரோடு கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோமே, அந்த வாழ்க்கையைத்தான் வேதம் ரட்சிப்பு என்று அழைக்கிறது. ஒரு நாளில் நடக்கிற சம்பவம் அல்ல. இப்பொழுது இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வெளிப்படையாய் செய்யப்படுகிற அந்த ஒரு ஞான ஸ்நானத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். தண்ணீர் நிறைந்த தேசத்தில் இன்றைக்கு ஒரு குவளையை வைத்து கொண்டு 4 தண்ணீரை தெளித்து விடுகிற காரியங்கள் அல்ல. ஞானஸ்நானம் என்றால் மூழ்கடித்தல், மூழ்கி விடுதல் என்கிற பெயரின் மூல பெயரினுடைய அர்த்தமாக இருக்கிறபடியினால தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று வேதம் சொல்லுகிறபடி, ஏனா என்று சொன்னால் மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய். அதே போலத்தான் வேதத்தில் என்ன மாதிரி காண்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரியை கடைபிடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறேன், இயேசுவோடு கூட பிழைக்கிறேன் என்கிற அந்த வெளிப்படையான சடங்காச்சாரத்தை, ஞானஸ்நானத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவிலே நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டு தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கனவனை தொடான் என்று சொல்லுகிறதை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்து சரீர மீட்புக்காக நாம் காத்து கொண்டிருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.